சின்ன வயசுலேருந்தே நான் விஜய் ஃபேனு. அது இதையும் அப்படி தான் வளர்ப்பேன். நான் இங்கே நாமலபுரத்துலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி விக்ரவாண்டி விஜய் இது ஃபஸ்ட்டு மாநாடுலேயும் போயிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு மாநாடு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்றதுக்காகவே மதுரையிலேருந்து இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஒரு 10-15 பேர்கிட்ட போனோம். இன்னைக்கு கூப்பிட்டு என் குழந்தைகளோட வந்து இன்னைக்கு இந்த இடத்த காமிச்சிட்டு போகணுன்னு என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன். நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும். தலை வேறு லெவல் பண்ணிட்டாரு. நாளைக்கு நிறையா சொல்லணும் அவர்கிட்ட. அவர் மாதிரி அவங்களோட கொள்கை என்ன, அது என்ன, இது என்ன சொல்லுவார்னு நினைக்கிறோம். நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும். தளபதி எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்தே நான் விஜய் ஃபேனு. அது இதையும் அப்படி தான் வளர்ப்பேன். ஸோ இது எனக்கு விஜய் ஃபேனாக தான் வளரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல என் மகன் நாளைக்கு வளர்ந்த பிறகு அதையும் பார்க்கணும். என் அப்பா விஜய் ஃபேன் எவ்வளோ வெறித்தனமாக இருந்திருக்காருன்னு தெரியணுன்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு விஜய் சார் ஃபேனாக இருக்காரு. அவங்க குட்டி செய்வாங்க, அதனால அந்த ஹோப்னால சரி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதனால அவங்க நல்லா செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்து அவங்களுக்காக நாங்கள் அவுட் பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்கள் ஃபேன்ஸாக இருக்கோம், அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குது? இதை விட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா இதுக்கும் மேலே இருக்கும் நாளைக்கு. ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எப்படி ஒவ்வொன்றும் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. எதுவுமே சொதப்பறக்கு சான்சஸ் இல்லை.